மார்த்தாண்டம் காந்தி மைதானத்தினுடைய நிலைமை, பயணிகள் நிழகம் இல்லாமல், பயணிகள் நெல்குடம் இல்லாமல் அவதிப்படும் நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. கொட்டும் மழையத்தும் தீ போலே அடிக்குடைந்த வெயிலும் பயணிகள் ஒரு நிழகம் இல்லாமல் மழையத்தும் நனைஞ்சும் வெயில் கொண்டும் ஏறக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை மார்த்தாண்டம் காந்தி மைதானத்தினுடைய இந்த மேம்பாலம் பாரதத்துக்கு முன்னாடி இந்த இடத்தில் பயணிகள் நிழகம் இருந்தது, பயணிகள் ஏறுவதற்குள்ள வசதிகள் இருந்தது. இந்த மேம்பாலம் வந்த பிறகு பயணிகளுக்கு நின்று பஸ் ஏறுவதற்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. பலமுறை நான் வீடியோ போட்டு வருகிறேன், பலமுறை நான் இந்த பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் அடிப்பக்கத்தில் உள்ள நிலைமைகள், பயணிகளுடைய நிலைமைகளை குறிச்செல்லாம் ஏன் இந்த இடத்துல நிழகம் கட்டக்கூடாது? நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய இடம் இந்த மார்த்தாண்டம். மார்த்தாண்டத்தில் அந்த அடிப்படை வசதி தான் கேட்குறோம். அரசாங்கத்தில் கேட்கக்கூடியது மக்கள் அடிப்படை வசதிகள். நீங்கள் இந்த அடிப்படை வசதிகள் செய்ய தர வேண்டும். இடம் கிடக்கிறது பஸ் ஸ்டாப், அதுபோக வியாபாரிகள், பல இடங்களிலும் வரக்கூடிய மக்கள், பொதுமக்கள் பல இடங்களிலும். இந்த மார்த்தாண்டம் காந்தி மைதான மேம்பாலத்து அடிப்பக்கம் இந்த பெரிய மழை காலத்தில் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. பயணிகள் ஒழுங்கின்ற பஸ் ஏறதுக்குள்ள இடம் கிடையாது. ஆகையால் தமிழக அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிற இந்த பிரச்சனையை நீங்கள் இந்த இடத்தில் மக்களுக்கு நிழகம் அமைச்சு தர வேண்டும். பயணிகளுக்கு நிழகம் அமைக்க வேண்டும். மார்த்தாண்டத்தை மேம்பாலம் வாரதுக்கு முன்னாடியும் நிழகம் இருந்தது. இந்த கொட்டும் மழையத்திலும் வெயிலத்திலும் மக்கள் நின்று பயணம் செய்ய முடியாத அளவுக்கு இன்றைய மார்த்தாண்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரியதாயா தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு வருகிற இந்த பிரச்சனை, மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்தை கொண்டு வருகிற இந்த பிரச்சனை, எங்களுக்கு காந்தி மைதானத்தில் பயணிகள் நிற்கிறதுக்கு நிழகம் தேவை, அமைப்பார் நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இதுக்காக குரல் கொடுக்கிறது. இந்த இடத்தை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். நீங்கள் செய்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும், பயணிகளுக்கு நிழகம் வைக்க வேண்டும் என்று கேட்டு பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.